அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களோட ராசிய பதிவு பண்ணுங்க. அப்பதான் அதுக்கு உண்டான சனி பெயர்ச்சி பலன் இந்த 2025க்கு உண்டான பலன் சொல்லப்படும். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 12/12/2024 கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா இரவு 10:26 வரைக்கும் துவாதசி திதி இருக்கு. அதாவது இன்னைக்கு நாள் முழுக்க துவாதசி திதி இருக்கு. அதுக்கு பிறகு திரியோதசி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில 9:52 வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு பிறகு பரணி நட்சத்திரம் இருக்கு. அப்ப நாள் முழுக்க இன்னைக்கு பரணி நட்சத்திரம் இருக்கு. அமிர்த யோகம் பார்த்தீங்கன்னா காலையில 9:52 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு சித்த யோகம் இருக்கு. இன்னைக்கு பரணி தீபம் ஏற்ற நாள். அது என்னன்னு நான் இந்த பஞ்சாங்கம் முடியறதுக்கு முன்னாடி சொல்றேன். இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா 6:21க்கும் சூரியன் மறைவு 5:43க்கும் இருக்கு. இன்னைக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில 10:30லேருந்து 11:30 வரைக்கும் இருக்கு. மாலை 5:30லேருந்து 6:30 வரைக்கும் இருக்கு. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 12:30லேருந்து 1:30 வரை இருக்கு. மாலை 6:30லேருந்து 7:30 வரைக்கும் இருக்கு. ராகு காலம் பார்த்தீங்கன்னா பகல் 1:30லேருந்து 3 மணி வரை இருக்கு. யமகண்டம் காலையில 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை பார்த்தீங்கன்னா காலையில 9 மணி முதல் 10:30 வரை இருக்கு. இப்போ பரணி நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ஆயுதம் பயன்படுத்த, நோயாளிகளை குளிக்க வைக்க, கதிர் அறுக்க, மாடு வாங்க, அடுப்பு வாங்க, தானியங்கள் களஞ்சியத்தில் வைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இந்த பரணி நட்சத்திரம் இருக்கு. சுப காரியங்கள் செய்யறதுக்கு உகந்த நாள் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு முன்னாள் பரணி தீபம்னு ஏற்றுறாங்க. ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ கார்த்திகை தீபம்னாலே அது அந்த மாதமே தீபங்களுக்கு உண்டான மாதமாக தான் இருக்குது. இந்த மாதம் முழுக்க ஒரு சிலர் வீட்டு வாசலில் விளக்கு ஏற்றுறது வழக்கம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பரணி தீபம் ஏற்றுறது வழக்கமாக இருக்கும். இது வீட்டில் கார்த்திகை ஆரம்பித்து 3 நாள் விளக்கு ஏற்றுறதும் அதுக்கு முன்னாடி பரணி தீபம் ஏற்றுறதும் வழக்கமாக இருக்குது. அது எதுக்குன்னா இப்போ அது பஞ்சபூதங்களான 5 தீபங்களை ஏற்றுறதுக்கு பரணி தீபம்னு சொல்கிறது. அதே மாதிரி இந்த பரணி தீபம் பரணி நட்சத்திரம் அன்னைக்கு மாலை 6 மணிக்கு வீட்டில் ஏற்றுறது எல்லா செல்வங்களும் கொண்டு வரதுக்கு உதவியாக இருக்கும். அதாவது யம தர்மராஜாவுக்கு தீபம் ஏற்றுற மாதிரி அந்த ஒரு இது இருக்கு. நீங்கள் உங்களோட தீபம் ஏற்றி பயன்படுத்திக்கிறது நல்லது. ஸோ பரணி தீபம் கண்டிப்பாக ஏற்றுங்க மாலை 6 மணிக்கு. இன்னைக்கு ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு இன்னைக்கு பசங்களால் மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. சுபகாரிய நிகழ்ச்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது. உத்தியோகத்தில் சிலருக்கு திறமைக்கேற்ப பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் விஷயமா புதிய ஒப்பந்தங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நவீனமான பொருட்கள் வீட்டுக்கு வாங்கிறதுக்கும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக தான் இருக்குது. இன்றைக்கி சந்தோஷமாக நாளை கொண்டாடக்கூடியதாக இருக்கிறதுனால செலவுகளை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட நேர்மையான முயற்சிகள் மூலிமா நீங்கள் பல சாதகங்களை புரிகிற மாதிரி தான் இருக்குது. உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆன்மீக காரியங்களில் இன்றைக்கி மனசுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சாதகமான பலன்கள். வேலைகளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நாளில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வேலைகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொலைக்கூட மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். அது உங்களுக்கு மனசுக்கு நல்ல ஒரு திருப்தி தர மாதிரி இருக்குது. நல்ல ஒரு அந்யோன்யமும் புரிதலும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளை சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செஞ்சு பயனடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் கிடையாது. இருந்த பிரச்சனை இருந்தும் இன்றைக்கி
தீர்வு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்துல. நாள் முழுக்க உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். மேஷ ராசிக்கு ஏற்றம் மிக்க ஒரு நாளா தான் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்னைக்கு வரவு கொஞ்சம் சுமாரா இருக்கும். குடும்பத்தில உறவினர்கள் வருகையால மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு உறவுகளோட பேசும்போது கவனமா பார்த்து பேசுறது நல்லது. திருமண சுப காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. எதிர்பார்த்த இடத்துலருந்து உதவிகள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இன்னைக்கு முன்னேற்றமான பலன்கள் உங்கள தேடி வரா மாரி இருக்கு. உங்களோட திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும். அதே மாதிரி அது மூலியமா நல்ல ஒரு வாய்ப்புகள பெறக்கூடிய நாளா இருக்கு. இன்னைக்கு உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கையும், உறுதியும் நிறையவே இருக்கு. செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதகமான பலன்கள் இருக்கு. வெற்றி உங்க பக்கம்ன்ற மாதிரி இன்னைக்கு நாள் கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்கள் காரணங்கள் மூலியமா புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வர காத்திருக்கு. திறமைகள வெளிக்காட்டி உங்களோட வேலைகள திட்டமிட்டு கவனமா செய்றதுனால, நல்ல ஒரு பாராட்டும், பேரும் பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ, இல்லன்னா இருக்கிற வேலையில நல்ல ஒரு அ பொறுப்புகளோ, இல்ல முன்னேற்றமோ, வளர்ச்சியோ தெரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நேர்மையா இருக்கிற மாதிரி இருக்கும். 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து அதிக அளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. மனசுக்கு நிறைவான ஒரு நாளா இருக்கு. மனம் விட்டு பேசி சில விஷயங்கள முடிவுக்கு கொண்டு வரவும் இந்த நாள் பயன்படுத்திக்கலாம். பணத்து விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு இருக்கும். இருந்தாலும் சேமிக்கவும் இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கிறனால, சேமிப்பு இருக்கிறனால மனசுக்கு திருப்தியான நிலை தான் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களோட தைரியமும், திருப்தியான மனநிலையும் ஆரோக்கியத்துல எந்த குறைபாடும் இல்லாம பார்த்துக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் ரிஷப ராசிக்கு இன்னைக்கு சாதகமான ஒரு நாளா இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் நல்லாவே செய்யலாம். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள துணிவோட செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சவாலான நேரங்கள்ல மட்டும் கொஞ்சம் பதட்டப்படாம, அமைதியா செஞ்சீங்கன்னா, உங்களோட வேலைகள் எல்லாமே சாதகமா இருக்கும். உணர்ச்சிகள கட்டுப்படுத்தி, சிந்தனைய பயன்படுத்தி, புத்திய பயன்படுத்தி இன்னைக்கு நாள கொண்டு போறது நல்லது. பசங்களோட வளர்ச்சியில கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. இன்னைக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, புதிய தொழில் தொடங்குற எண்ணம் நிறைவேறக்கூடிய ஒரு நாளா இருக்கும். வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல் லாபகரமா இருக்கும். குடும்பத்துல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஆக மொத்தம் கொஞ்சம் கலவையான நாள் தான். பார்த்து கவனமா கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலைகள் உங்கள சுத்தி இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட வேலைகள திறமையா கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். ஆ கூட வேலை செய்றவங்களோட ஆதரவ எதிர்பார்க்காதீங்க. உங்களோட கடமைய செய்ய வேண்டியது இன்னைக்கு உங்களோட நாளோட கடமையா இருக்கட்டும். வேலைகள திட்டமிட்டு சரியா, கவனமா தவறுகள் ஏற்படாம பார்த்து செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆ தொணைக்கிட்ட மனசு விட்டு பேசிங்கன்னா நல்லதா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்கிட்டு, துணையும் உற்சாகமா வச்சுக்கிறதுக்கு பார்த்துக்கிறது நல்லது. உங்க கிட்ட இருக்கிற தேவையில்லாத குழப்பமோ, இல்ல மன உளைச்சல் பார்த்துக்கிறதும் நல்லது. அ பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணத்தட்டுப்பாடு இருக்கிற மாதிரி இருக்கு. பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆ முடிஞ்ச அளவுக்கு பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் காரணமா ஆரோக்கியம் பாதிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. பதட்டப்படாதீங்க. ஓய்வெடுங்க. மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்கிறது நல்லது. ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு குழப்பமா இல்லாம பார்த்துக்க வேண்டியது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. இன்னைக்கு உங்களுக்கு புதுசா தெம்பும், ஆ உற்சாகமும் கிடைக்கிற ஒரு நாளா இருக்கு. நண்பர்களோட உதவி பார்த்தீங்கன்னா, வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஆ உறுதியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்து சிந்திச்சு செயல்பட வேண்டியதா இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல சில சௌகரியங்கள விட்டு குடுக்குற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் எல்லாத்துலயும் அமைதியும், உறுதியும் தேவைப்படுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, கொடுத்த கடன் வசூலாகும். உறவினர்களால
அனுகூலமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு வந்து கூட வேலை செய்றவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, அவங்க உங்களுக்கு இன்னைக்கு ஒற்றுமையா செயல்பட வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையிற மாதிரி இருக்கு. பயணம் இருக்கிற மாதிரி இருக்கு. பார்த்து கவனமா போறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சவாலான நாள் தான். இன்னைக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதிக வேலை காரணமா களைச்சு போற மாதிரி இருக்கு. திட்டமிட்டு உங்களோட வேலைகள செய்றது நல்லது. யாரையும் எதிர்பார்க்காம நீங்களே உங்களோட வேலைய பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, லேசா கேஷுவலா இன்னைக்கு தொணக்கூட பழக வேண்டியதா இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா சீரியஸா எடுத்துக்காம பார்த்துக்கிறது நல்லது. இல்லன்னா ஏதோ ஒரு 2 பேருக்குள்ளேயும் கேப் இருக்கிற மாதிரி ஒரு நெனப்பு உங்களுக்கு தோன்றும். அதெல்லாம் தூக்கி ஓர வச்சுட்டு நாள ஜாலியா கொண்டு போங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணத்த கொஞ்சம் கவனமா கையாள வேண்டியது. பண இழப்புக்கு கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்ல. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் வந்து அ சூடு சம்பந்தமான பிரச்சனை இருக்கு. ஆக மொத்தம் கடக ராசிக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கு. மத்தபடி பெரிய பாதிப்புகள்லாம் ஒண்ணும் இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு வந்து ரொம்பவும் சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கு. நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றி பெறதுக்கு அதிர்ஷ்டம் மட்டும் போதாது. உங்களோட கடின முயற்சியும் தேவைப்படுது. இன்னைக்கு நீங்க உங்கள அதிகமா மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல சுமூகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலயும் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. தொழில் ரீதியா தடைகள் இருந்தாலும் லாபம் குறையாது. உத்தியோகத்துல கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும். கடன்கள் ஓரளவு குறையக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமும், அசதியும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்த மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா, பசங்களோட ஆரோக்கியத்துல. இன்னைக்கு வந்து எந்த ஒரு வேலை செய்யறதா இருந்தாலும் சிந்திச்சு செயல்படுறது நல்லது. இன்னைக்கு வேலைய பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனாலும் உங்களோட செயல்பாடு, அதாவது உங்களோட வேலைகள திட்டமிட்டு நேரத்துக்கே முடிக்கிற மாதிரி இருக்கு. அதனால மகிழ்ச்சியும், சந்தோஷமும் இருக்கு. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க பலன் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நேர்மையாவும், நம்பிக்கையோடவும் பழக வேண்டியதா இருக்கு. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி இருக்கும். மகிழ்ச்சியும் நல்லாவே இருக்கு. எந்த குறைபாடும் இல்ல. அதிக அளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு முயற்சி செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு. பாதுகாப்பான உணர்வு இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிய ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். சேமிப்பும் அதிகமாகறனால மனசுல தெளிவான மனநிலையோட பணத்த கையாள முடியும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்துல எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா உங்ககிட்ட நேர்மறை எண்ணம் இருக்கிற மாதிரி இருக்கு. அ உயர்ந்த ஆற்றல் உங்களுக்கும் மற்றும் தன்னம்பிக்கை உங்கள ஆரோக்கியமா வச்சிருக்கும். பசங்களோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆ சுறுசுறுப்பும், உற்சாகமும் தேவைப்படுது. எல்லாத்தையும் வந்து விட்டு குடுத்துறாதீங்க. ஆ முடிஞ்ச அளவுக்கு குழப்பம் இல்லாம நீங்க நாள கொண்டு போறதுக்கு, ஆ பத்திரமா, கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலயும் நல்ல ஒரு குழப்பம், தெளிவான இல்லாம தெளிவான மனநிலையோட ச செய்யக்கூடிய காரியங்கள்ல பொறுமையும், நிதானமும் அவசியமா இருக்கு. பேசும்போது வீண் வாக்குவாதங்கள தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி கவனமா வார்த்தைகள கையாள வேண்டியதும் அவசியமா இருக்கு. கொடுக்கல் வாங்கல்ல இன்னைக்கு ரொம்பவும் கவனமா இருக்க வேண்டியது நல்லது. உங்களோட திறமைய நிரூபிக்கிற நாளா இருக்கு. சில சோதனைகள், சில பிரச்சனைகள கடந்து தான் இன்னைக்கு வரா மாதிரி இருக்கும். முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். அதாவது தெளிவான மனநிலை கிடையாது. புத்தியும் தெளிவா இல்லாதனால கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து உங்களோட காரியங்கள காலையில இருந்தே சிந்திச்சும், கவனமாவும், பொறுமையாவும் செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு. நீங்க வந்து கொஞ்சம் கடின முயற்சி இன்னைக்கு உங்களோட வேலையில தேவைப்படுது. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுக்காம, பதட்டப்படாம நாள கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணி, மனசு விட்டு பேச வேண்டியது அவசியமா இருக்கும். நேர்மையோட நடந்துக்கிறதும் அவசியமா இருக்கு. இல்லன்னா, தேவையில்லாத வாக்குவாதங்களோ, விவாதங்களோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மனச ஒருநிலைப்படுத்தி தொணக்கூட இன்னைக்கு நேரம் ஸ்பெண்ட் பண்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம்
அ வரவு இருக்கு. உங்களோட பதட்டமும், குழப்பமும் காரணமா வீண் விரயம் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணத்த கையாளும்போது கொஞ்சம் கவனமா பார்த்து கையாள்றது நல்லது. ஆக மொத்தம் ஆரோக்கியத்திலயும் சரி, உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமான மனநிலை, பதட்டமான உடல்நிலை ஆரோக்கியத்த பாதிக்கிற மாதிரி இருக்கு. கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பான, தெம்பான ஒரு நாளா தான் இருக்கு. ஆ நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. குடும்பத்தில சந்தோஷமான சூழ்நிலை உருவாகக்கூடிய நாளாவும் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல இருந்த தடைகள் விலகி சாதகமான பலன்கள் ஏற்படும். தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கு. எதிர்பாராத வகையில திடீர் தனவரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட செயல்கள முறையா திட்டமிட்டு செய்றது மூலியமா நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்னைக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சிந்திச்சு செயல்படுறது நல்லது. பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நடக்கிறது இன்னைக்கு நல்லதா இருக்கும். ஒரு சிலருக்கு வேலை விஷயமா பார்த்தீங்கன்னா, பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் வேலைகள பயணங்கள் இருக்கிறனால நேரத்துக்கு முடிக்கிறது கஷ்டமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகள கரெக்ட்டா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாம ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து உணர்வுகள வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நல்ல ஒரு புரிதலும், அந்யோன்யமும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. சில விஷயங்கள் வந்து பிரச்சனைகள பேசி தீர்க்கிறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கிறது நல்லதா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சந்தோஷத்துக்காக இன்னைக்கு அதிகமா பணம் செலவு செய்ற மாதிரி இருக்கு. சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. கவலைப்படாம ஜாலியா நாள என்ஜாய் பண்ணுங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு மட்டும் பற்கள்ல வலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதில மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா போதும். மத்தபடி ஆரோக்கியத்தில எந்த குறைபாடும் கிடையாது. ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு அ ஆற்றல் மிக்க தெளிவான ஒரு நாளா இருக்கு. சிந்தனைகள் நிறைஞ்ச சந்தோஷமான நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு வந்து காலையிலேயே உங்களுக்கு ஆச்சரியம் தரக்கூடிய செய்திகள் வந்து சேர்ற மாதிரி இருக்கும். பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா, சிறப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. கையில வந்து கொஞ்சம் பணம் புரள்ற மாதிரி இருக்கு. உறவினர்கள் மூலியமா கொஞ்சம் உதவிகள் கிடைக்கிற மாதிரி இருக்கு. தொழில் சம்பந்தமா நவீன கருவிகள் வாங்குற முயற்சிகள் நல்ல பலனை தரும். வீட்டு தேவைகள் எல்லாமே ஆ பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளா இருக்கும். சுபகாரிய முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற துடிப்பும், ஆற்றலும் இருக்கும். அத வச்சு எந்த செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்லயும் உறுதியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு கடின முயற்சி தேவைப்படும். இன்னைக்கு வந்து ஆ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. எந்த ஒரு வார்த்தையும் பேசும்போது கவனமா பார்த்து பேசுறது நல்லது. மத்தபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ஒரு சாதகமான நாளா தான் இருக்கு. இன்னைக்கு உங்களோட வேலை தொழில பொறுத்தளவுக்கு கொஞ்சம் திறமையா பணியாற்றி உங்களோட சு ஆ கூட வேலை செய்றவங்களோட சுமூகமான உறவை ஏற்படுத்தி, சந்தோஷமா உங்களோட வேலைகள முடிக்கிறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு. நல்ல ஒரு விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் இன்னைக்கு வேலையில சாதகமான பலனை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா உரசல்கள் இருந்தாலும் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுறது நல்லது. அவசரப்படாதீங்க. இன்னைக்கு பொறுமை உங்களுக்கு கொஞ்சம் அவசியமா இருக்கு. மத்தபடி புரிதலும் வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் தவிர்க்க முடியாத இருக்கு. இருந்தாலும் வரவுகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை இல்ல. ஆனாலும் தேவையில்லாத செலவுகளை ஏற்படாம கட்டுப்படுத்துறது நல்லதா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு அலைச்சல், அதுவும் கிளைமேட்டிக் கண்டிஷனால முதுகு வலி மாதிரி அ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆ முடிஞ்ச அளவுக்கு அதிக நேரம் ஓய்வு எடுக்கிறது நல்லதா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு வியாபாரம் விஷயமா எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. மத்தபடி குடும்பத்தில பசங்களோட மனசு விட்டு பேசுறது, சில பிரச்சனைகளுக்கு முடிவு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆ உறவினர்களோட உதவியால பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு குறையிற மாதிரி இருக்கு. நண்பர்களோட சந்திப்பு இன்னைக்கு மனசுக்கு ஆறுதல தரும். இன்னைக்கு வந்து நீங்க எதிர்பார்த்த உதவிகள் தாமதம் இல்லாம கிடைக்கிறது சந்தோஷமான மனநிலையை குடுக்கும். இன்னைக்கு சாதகமான நாளா
தான் இருக்கு. உற்சாகமா வச்சுக்கிட்டு ஜாலியா நாள கொஞ்சம் கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல வெற்றி கிடைக்கிற மாரி தான் இருக்கும். பெரியவங்களோட ஆதரவ பெறக்கூடிய ஒரு நாளா தான் இன்னைக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு பணியில கொஞ்சம் வேலை பளு இருக்கத்தான் செய்யுது. ஆ நல்ல ஒரு வளர்ச்சிக்குண்டான வாய்ப்பும் இன்னைக்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு திருப்தி குடுக்குற மாரி தான் இன்னைக்கு நாள் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு மேலதிகாரிகள் கூட நல்ல ஒரு உறவும், சாதகமாகவும் அவங்க செயல்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நிறைவான நாளா இன்னைக்கு உங்களோட வேலைகள செய்யக்கூடிய நாளா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, அ வர நாட்கள்ல குடும்பத்தில நடக்க இருக்கிற ஒரு முக்கியமான விழா விஷயமா, இல்லன்னா விசேஷங்கள் விஷயமா தொணக்கூட கலந்து பேசி, பயனுள்ள விவாதத்தில ஈடுபட்டு சாதகமான தெளிவான ஸ் அ சு அ முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 பேரும் குடும்பத்தோட இன்னைக்கு டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட தேவைகள பூர்த்தி செஞ்சுக்கிற அளவுக்கு பணம் கையில இருக்கு. மத்தபடி பெரிய பாதிப்பெல்லாம் இல்ல. கொஞ்சம் செலவுகள கட்டுப்படுத்துனீங்கன்னா, சேமிப்பும் குறையாம பார்த்துக்க முடியும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் யோசனைகள் மட்டும் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கே தவிர, ஆரோக்கியத்தில எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. மனச மகிழ்ச்சியா வச்சுக்கங்க. நாள ஜாலியா கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தனுசு ராசிக்கு ஆற்றல் மிக்க ஒரு நாளா தான் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு உங்களுக்கு வரவும் செலவும் சமமா இருக்கிற மாதிரி இருக்கு. உறவினர்கள் அ வழியில சின்ன சின்னதா வீண் விரயங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு சா சாதகமான பலனும் செழிப்பா காண்றதுக்கும், உங்களோட செயல்கள்ல நல்ல ஒரு திட்டமிடல் நெறையவே தேவைப்படுது. உடல் ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. பெரிய மனிதர்களோட நட்பு நல்ல ஒரு மாற்றத்தை தரா மாதிரி இருக்கும். தொழில் விஷயமா வெளியூர் தொடர்புகள் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு வேலையில சாதகமான பலன்கள் இருக்கு. எல்லா விஷயத்திலயும் நாள் உங்களுக்கு சாதகமாவே அமையற மாதிரி இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பொதுவா பதட்டம் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். அத விட்டு குடுத்து போறதும், ம முடிஞ்ச அளவுக்கு வேலை பளுவ சமாளிக்க திட்டமிட்டு செயல்படுறதும் நல்லது. கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, அவங்க இன்னைக்கு உங்களுக்கு உதவியா இருக்க வாய்ப்பு இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாம இன்னைக்கு நாள கொண்டு போணும்னா, அமைதியாவும், பதட்டமும் இல்லாம உங்களோட காரியங்கள செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, சின்னதா உரசல் இருக்கு. உறவு அன்பு குறையிற மாதிரி இருக்கும். அ தொணக்கிட்ட பேசும்போதோ, பசங்க கிட்ட பேசும்போதோ, இன்னைக்கு கவனமா பார்த்து பேச வேண்டியது அவசியமா இருக்கு. கூட பிறந்தவங்களாலயும் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சூழ்நிலைய சமாளிக்க வேண்டியது அவசியம். பணம் விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வளர்ச்சிக்கு சாதகமா இல்ல. அதிக அளவுல வரவு இல்ல. ஆனாலும் அ து அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. கொஞ்சம் செலவுகள கட்டுப்படுத்தி கடன் வாங்காம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பதட்டமும், டென்ஷனும் இருக்கிற மாதிரி இருக்கு. உணர்ச்சி வசப்படாம நாள கொண்டு போனீங்கன்னா, இந்த நாள் உங்களுக்கு சாதகமா அமையும். மகர ராசிக்கு ஒரு கலவையான நாளா தான் இருக்கு. சிந்திச்சு செயல்படுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு பசங்களால மகிழ்ச்சி தர செய்திகள், சந்தோஷமா இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கிற மாரி இருக்கு. இன்னைக்கு உங்ககிட்ட உற்சாகமும், ஆற்றலும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நாள சிறப்பா திட்டமிட்டு பயன்படுத்திக்கலாம். உங்களோட திட்டங்கள செயல்படுத்த இந்த நாள கரெக்ட்டா பயன்படுத்திக்கிறது நல்லதா இருக்கும். மேலதிகாரிகள் ஆதரவு இன்னைக்கு நல்லாவே இருக்கு. சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்துல சிறந்த லாபம் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஒரு சிலருக்கு சந்தோஷமும், சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிறதும், குடும்பத்துல அதிக அளவுல திருப்தியான மனநிலையோட இன்னைக்கு நாள் போகும். கூட பொறந்தவங்க இன்னைக்கு ஆதரவா இருப்பாங்க. பெரியவங்களோட, பெற்றோரோட ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு புது தெம்ப தரா மாதிரி இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு தொழில் சம்மந்தமாவோ, வேலை விஷயமாவோ பயணம் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட பேச்சு திறமையும், தகவல் கம்யூனிகேஷன் திறமையும் நல்ல ஒரு பாராட்ட பெற்று தரக்கூடிய நாளா இருக்கும். உங்களோட முயற்சிகள், காரியங்கள் எல்லாத்துலயும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு. சாதகமான நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களோட உறவு நிலை சாதாரணமா இருக்கும். எந்த பிரச்சனையும் கிடையாது. 2 பேரும் ஒண்ணா வெளியில போயிட்டு வருவீங்க. அதனால இன்னும் கொஞ்சம் புரிதலும், அந்யோன்யமும் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்க இந்த நாள பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சிறப்பா இருக்கு.
சின்ன சின்ன செலவுகள் தான் இருக்கு. பயனுள்ள செலவுகளா இருக்கிறதுனால சந்தோஷமான இருக்கு. அதே மாதிரி அ அழகு பராமரிப்பு, க மருந்து சம்மந்தமான பொருட்கள் வாங்குறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு முழுமையான ஆரோக்கியம் இருக்கு. எந்த ஒரு கவலையும் இல்ல. உற்சாகத்தோட இன்னைக்கு நாள கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலை நேரத்தில கொஞ்சம் தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆக மொத்தம் கும்பராசிக்கு ஒரு சந்தோஷம் மிக்க ஒரு நாளா தான் இருக்கு. தெளிவான நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடைசி ராசி மீன ராசி. இன்னைக்கு நீங்க சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா, சின்னதா பண பிரச்சனையிலிருந்து தவிர்க்க வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் பொறுத்தளவுக்கு இன்னைக்கு குடும்பத்தில கொஞ்சம் மகிழ்ச்சியும், சந்தோஷமும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும், வேலைகளையும் மு அ செய்ய முடியாத செய்ய அ தொடங்காம இருக்கிற வேலைகளையும் இன்னைக்கு எடுத்து செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. மனசுக்கு தெளிவான ஆன்மீக அனுபவங்கள் இன்னைக்கு நல்லாவே இருக்கு உங்களுக்கு. நல்ல ஒரு தாமதமா ஒரு சில உதவிகள் தாமதமா கிடைச்சாலும் அது தேவைக்கேற்ப கிடைக்கிற மாரி தான் இருக்கு. கூட பொறந்தவங்களால நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. வேலை செய்றவங்களுக்கு வேலை பளு குறைஞ்சு திருப்தியான மனநிலையும் இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் உங்ககிட்ட மட்டும் ஆ ஒரு அசதி மாதிரியோ, மந்தநிலை மாதிரியோ இருக்கிற மாதிரி இருக்கு. அது இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சிறப்பா செய்யக்கூடிய நாளா இருக்கும். மேலதிகாரிகளோட ஆதரவ பெற்று, உங்களோட வேலைகள திட்டமிட்டு சரியா நேரத்துக்கு முடிக்கிறது. சூழ்நிலை உங்களுக்கு அமைதியா இருக்கும். ஈஸியா உங்களோட வேலைகள செய்யக்கூடிய நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, சிறப்பா சந்தோஷமா நேரத்த கழிக்கிற மாதிரி இருக்கு. அப்பப்போ சின்ன சின்ன பேச்சும், வாக்கு விவாதமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா கொண்டு போறது நல்லது. அதே மாதிரி அன்பும், ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு நிறையவே இருக்கும். அ இனிமையான வார்த்தைகள பார்த்து பேசுறது சந்தோஷமா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சுமாரா இருக்கும். குடும்பத்துக்கான செலவு செய்ற மாதிரி இருக்கு. அதனால கவனமா கொஞ்சம் பணத்த கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. மத்தபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பா இருக்கும். இன்னைக்கு இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் சிறந்த நிலையில இருக்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக மொத்தம் மீன ராசிக்கு ஒரு ஆற்றல் மிக்க தெளிவான நாளா இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள பார்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கிங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அடுத்தடுத்து வர அ அ வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா, சனிப்பெயர்ச்சி பலன்களும், 2025க்கு உண்டான பலன்களும் வரா மாதிரி இருக்கு. உங்களோட ராசிய கமெண்ட் பண்றவங்க, எந்த ராசிக்கு அதிகமா கமெண்ட்ஸ் வருதோ, அந்த ராசிக்கு மட்டும் தான் பலன் சொல்ற மாதிரி இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணி, உங்களோட ராசிக்கு உண்டான பலன்கள கேட்டறியறது நல்லது. இன்னும் சில விஷயங்கள் செய்ய முயற்சிச்சுட்ருக்கோம். ஒரு சில அதாவது ஆஸ்ட்ரோ சேனல் மாதிரி, ஆஸ்ட்ரோ நெட்வொர்க் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். அதில உங்களோட ஆ நம்பர் தரோம். அந்த நம்பர்ல உங்களோட WhatsAppல இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதிலயும் உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படும். உங்களோட வாழ்க்கைக்காக உதவியா இருக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். நன்றி, வணக்கம்.